நல்லது நடக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாற்றம் வேணும். நல்லது நீங்க எடுத்த முடிவா வீட்டுல இருக்கக்கூடிய உங்க குழந்தைகள் உண்மையை சொல்லிடுவேனுங்க. என் பேர பசங்க ஏதாங்க நீங்க எந்த கட்சின்னு தெரியாது எனக்கு. உண்மையாவே கட்சி மீடியாங்களா எந்த இதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல உண்மை பேசணும்னாக்கா என்னுடைய 2 பேத்தி 3 பேரை என் பேர பசங்க என்ன சொன்னாங்களோ இன்னைக்கு அதைத்தான் நான் கேட்டேன். என் பொண்ணுத பேச்சு கூட கேட்கலங்க. என் பெரிய பொண்ணு வந்து வேற, அவங்க கொடுக்க மாட்டோம் ஏதோ அப்படின்னா பின்ன கொடுக்க மாட்டேனாங்க, கன்வென்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அடுத்த மாசத்துல இருந்தாங்க. அதுக்கிட்ட பரவாயில்ல, எனக்கு பேரம் பத்தி தான் முக்கியம்னு செய்யுது. யாருக்கு போட்டீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க நிருபர்கள், மீடியாக்கள். எவ்வளோ மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு பெருமையா என் பேரம் பேத்தி சொன்னாங்க, அதனாலதான் போட்டேன். அவங்களுக்கு 5 பேத்தி பேரம் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பா சொல்றாங்க, என் மகள்கள் சொல்லியிருந்தா கூட போட்டிருக்க மாட்டேன். எதுக்கு? மாற்றம் வேணும்னு. யாருக்கு? விசிலுக்கு போட்டாங்களாம். இவங்களாம் கொஞ்சம் கூட சுய சிந்தனையே இல்லாத அப்படியே மூடர்கள், முட்டாள்தனமா தன்னுடைய வாழ்க்கைய 5 வருஷத்துக்கு தன்னை ஆள்பவர்கள் யார் என்று நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிற அறிவு கூட, இந்த ஓட்டோட மகிமை, ஒரு விரல் புரட்சினா என்னன்னு விஜய் சர்க்கார் படத்துல அதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்பாரு. அதையாவது விஜய் இந்த படத்துல சொல்லியிருக்காரு, ஒரு விரல் புரட்சினா என்னன்னு. அதனால அதையாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு சிந்திச்சு செய்யணும் அப்படின்ற அறிவு கூட இல்லாம இவ்வளோ ஒரு 50 வயசு அம்மா இவ்வளோ பெருமையா சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம். இந்த வாக்காளர்களை நம்பி நம்ம கொள்கை பேசி, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுங்களா? அந்த நடிகன் குழந்தைங்க கிட்ட போய் எப்படி வாக்கு கேட்டு சாக்லேட் வாங்கி தரேன், கிண்டர் ஜாய் வாங்கி தரேன், ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க அடம்பிடிச்சு சாதிக்கிறீங்களோ அதே போல நீங்க வந்து விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி கேளுங்கன்னு சொன்னது எந்த அளவுக்கு சட்டப்படி மரபுப்படி குற்றம், எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமோ அதற்கு மேலானது. ஏன்னா அது இந்த அம்மா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்டேன் அப்படின்றவங்களும் அதே மாதிரி குற்றவாளிகள் தான். ஓட்டு கேட்கறதும் தப்பு. குழந்தைங்க கிட்ட குழந்தைங்களை கேட்டு ஓட்டு போட்டேன் என்பது சொல்வதும் தப்பு. இந்த தேர்தல் வரலாற்றுல எப்பயுமே நடக்காத நிகழ்வுகள்லாம் இந்த தேர்தல்ல நடந்திருக்குது. ஒரு திரை கவர்ச்சி, கடவுள் மதத்தின் பேரால் கூட இப்படி ஒரு முட்டாள்தனம் நடந்ததில்ல, சாதியின் பெயராலையும் இப்படி ஒரு முட்டாள்தனம் நடந்ததில்ல. ஆனால் திரை கவர்ச்சியின் பேரால் இப்படி ஒரு முட்டாள்தனம் நடந்ததுன்னா என்ன மாதிரி விளைவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவிகே கட்சி பெரும்பான்மை பெற்றதுக்கு அப்புறம் இந்த 2-3 நாட்களாக இந்த கட்சியை சேர்ந்தவங்க ஆர்கே நகர்ல 10 வயசு பொண்ணு, அந்த வட்ட செயலாளர் தாவேகா கட்சியோட வட்ட செயலாளர் 10 வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரம். ஒரு எம்எல்ஏ கேக்கு வெட்டுறது, பிறந்தநாள் கேக்கு வெட்டுறதுக்கு வீச்சர் வலை எடுத்துட்டு வந்து கேக்கு வெட்டுறான். இன்னொரு எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து சாராய பாட்டில் வச்சுக்கிட்டு ஜெயிச்சதுக்காக குத்தாட்டம் ஆடுறான். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல கார்ல வீலிங் பண்றாங்க, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக. மேல டாப்ல 4-5 பேர் நின்னுகிட்டு சைட்ல தொங்கிக்கிட்டு அச்சுறுத்தல் பண்றாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்றாங்க. இந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கே வெற்றி கொண்டாட்டம்ன்ற பேர்ல பொதுமக்களுக்கு ஏராளமான இடைஞ்சல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிந்திக்காமல் முட்டாள்தனமா ஓட்டு போட்டதன் விளைவு இன்னைக்கு இன்னொரு சாம்பிளை காட்டிடுறேன். நேத்து பல வீடியோக்கள் காட்டினேன், இன்னொரு சாம்பிளை இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ காட்டிடுறேன் பாருங்க. விசில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்கிட்ட வந்து என்ன வந்து விசில் 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 அப்படின்னா பப்ளிக் வந்து பேச வந்து வேற மாதிரி தம்பி போயிடுறா அப்படின்னு சொன்னேன். அது நம்ம அதனால உருவான பிரச்சனை தான் சார். இப்ப ஆமா விசில் நைட்ல போயிட்டு கேட்கல, காலையில போயிட்டு 11 மணிக்கு நான் பேசுறேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட, உங்க புள்ள வந்து இது மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து உருவான பிரச்சனை தான் இருப்பேன். அவர் வந்து விசில் கட்சியில வந்துக்கிறாரு. அவரு விஜய் கட்சி, விஜய் கட்சியில வந்து டிவிகே அவரு பொறுப்புல அவங்க விசில் வந்து சரக்கு விற்கிறாங்க, கஞ்சா ஓடுறாங்க. அது வந்து பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நாங்க சொல்லி இருக்கோம், அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நாங்க கஞ்சா விற்கிறது உண்மைதான், குடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊர் தலைவர்களும் கேட்கல, பயம். கஞ்சா வித்து கத்தி எடுத்து வராங்க. இப்பயும் ஒரு பொண்ணு ஆதிலட்சுமி பொண்ணு மறைச்சு வச்சு
ஆல்ரெடி அவன் ஒரு பையனை கத்தியோட குத்திருக்கான். இப்ப ஆதிலட்சுமின்ற பொண்ணு கத்தியை வச்சு 10 பசங்க மறைச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ் பாண்டு ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுல பொண்ணு 10 வச்சிருக்காங்க பாதுகாப்பு கொடுத்து. அந்த கேஸ் போலீஸ் எடுக்க முடியல. இப்ப கஞ்சா விற்கிறதுல லஞ்சம் வாங்குறாங்க. 100% எனக்கு தெரியும். குடி விற்கிறாங்க, சரக்கு விற்கிறாங்க, அதுலயும் இவங்க லஞ்சம் வாங்குறாங்க. போலீஸ்காரங்க ஒரு லேடி போலீஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள போய் சொல்றோம் போ போ போன்றாங்க. பொம்பளைக்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டேட்ல பொம்பளை போலீஸ் எதுக்கு உட்காருது? எதுக்கு உட்காராங்க? ஆம்பளை போலீஸ் கேட்டா நாங்க சாலை மறியல் பண்ணும்போது வாங்க கேஸ் எடுத்துன்றாங்க. நேற்று நைட்டு கொடுத்த கம்பெனி ஒரு பொம்பளை துணியெல்லாம் கிழிச்சிருக்காங்க. சுயநினைவே இது வந்து கம்ப்ளைண்ட் எழுதி செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் என்ற ஊர்ல 10 கஞ்சா விற்கக்கூடிய நபர்கள் 10 பேர் சேர்ந்துக்கிட்டு தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. இத போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த கட்சி என்ன பிரச்சாரத்தை பிரதானமாக முன்வைச்சதுனாக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த ஆட்சியில இல்லைன்ற பிரச்சாரத்தை தான் பிரதானமா முன்வை. ஆனா இந்த கட்சியிலே என்ன நடக்குதுனாக்க கட்சியில போன திமுக ஆட்சியில அங்கங்க 1-2 சமூகத்துல நடக்கும். அப்போ உடனே இதெல்லாம் சொல்லும்போது உங்க ஆட்சியில நடக்கலையா? நீங்க யாரோ ஒருத்தர் செய்வாங்க. ஆனா இந்த கட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த 2-3 நாளையில எல்லாம் தாவேகாரங்களே எம்எல்ஏ செய்யறாங்க, வட்ட செயலாளர் செய்யறாங்க, பகுதி செயலாளர் செய்யறாங்க. இப்படி எல்லாம் தாவேகாரங்களே எல்லா குற்ற செயல்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி சிந்திக்காமல் செயல்பட்டதன் விளைவு மதத்தின் பேரால கூட இவ்வளவு பெரிய கலவரம்லாம் நடந்தது இல்லை. ஆனா அதை விட மோசமா இந்த திரை கவர்ச்சியின் மூலமாக நடக்குது. இந்த நடிகனுக்கும் சமூக பொறுப்புன்றது கொஞ்சம் கூட இல்ல. இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்றதுக்கான ஒரு நன்றி சொல்லல. இந்த கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க அழைப்பு கொடுக்காம இருக்காரு. அதை குறித்து அவருக்காகவே வாய் திறக்காம இருக்கிறவரு மக்களுக்காக எப்படி வாய் திறப்பாரு? இவ்வளோ சமூக பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காம பாருங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டு ஓட்டு போட்டீங்கல்ல, நீங்க ஓட்டு போட்டதன் விளைவு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு திரை கவர்ச்சியால இவ்வளவு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓட்டு போட்டதன் விளைவு.